கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கிறதும் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் நம்ம நாட்டை வந்து ரொம்பவே உலுக்கி இருக்கு. அந்நிய செலாவணி கையிருப்பை நிலைநிறுத்துறதுக்காக தங்கம் வாங்குறத நிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்தபோது மக்களுக்கு நிவாரணம் வழங்காமல் அதற்கு பதிலாக மத்திய வரிகள் மூலமாக வருவாய் ஈட்டியது ஏன்? வட்டி விகிதத்தை வந்து ஆர்பிஐ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உயர்த்த போறாங்க, அதுக்கான முடிவுகளை எடுக்கப்படலாம் அப்படின்னு இப்போ பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப ஒரு முக்கியமான இஷ்யூ ஒன்று போய்கிட்டு இருக்கு. கடந்த ஒரு 2 நாட்களாகவே எல்லாரும் அதை செய்திகளில் பார்த்துருக்க கூடும். இந்தியாவே வந்து ஒரு கடும் பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற எச்சரிக்கைகள் பொருளாதார நிபுணர்கள் மத்தியிலிருந்து வந்துட்டு இருக்கிற கருத்துக்களாக இருக்கு. இந்த விஷயம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம இந்த இடத்துல ஒரு 2-3 விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதில் பிரதானமாக 2 விஷயங்கள் இருக்கு. இதில் நம்ம இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்துகிட்டு இருக்கிற அமெரிக்க கூட்டுப்படைக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த போர் மூலமாக தான் இந்த அத்தனை பிரச்சனைகளும் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அங்கேருந்து நம்ம இதை பார்க்கணும். ஸோ இதில் நான் பிரதானமாக 2 விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா. இப்போ இதில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டினால தற்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை முன்னெடுக்க வேண்டிய இடத்துக்கு எண்ணெய் நிறுவனங்கள் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனுடைய வெளிப்பாடாக தான் நேற்று வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது. அதில் பெட்ரோல் வந்து ஒரு நம்ம சென்னையில் இருக்கிற ரேட்டை வச்சு சொல்கிறேன். பெட்ரோல் வந்து $2.85 உயர்ந்து $103.64 இப்போ இன்னைக்கு விலை நிர்ணயம் பண்ணப்பட்டு வித்துக்கிட்டு இருக்கு. அதுவே டீசலை பொறுத்த வரைக்கும் $2.87 உயர்ந்து $95.25 தற்போது விலை நிர்ணயிக்கப்பட்டு இப்போ விற்கப்பட்டு இருக்கு. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுங்கிறது கடந்த பல மாதங்களாக பெருசா அதில் கை வைக்கவே இல்லை அப்படின்ற இடத்துல இருந்தாலும் கூட அதற்கு முன்னதாக அப்பப்போ அது விலை ஏற்றப்படும். அது நம்மளுக்கு ஒரு நார்மலான ஒரு விஷயமாக பார்த்துட்டு இருந்தோம். அதனால் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, அதனால் விலைவாசிகள் ஏறும் அப்படின்னு இருந்தாலும் கூட அது கொஞ்சம் படிப்படியாக அப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அப்படி ஏற்றிட்டு இருந்ததுனால அது நம்மளுக்கு பெருசாக தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் தற்போது இருக்கிற சூழலே வேறையாக இருக்குது. இது வந்து ஏதோ வழக்கமாக ஒரு யூஸ்வலாக விலையேற்றும் செயலாக நம்ம இதை பார்க்க முடியல. காரணம் என்னென்னா அந்த போர் மேற்காசியாவில் நிகழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த போரினுடைய தாக்கம். அங்கே ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது அந்த பகுதி வந்து மூடப்பட்டிருக்கு. அங்கே எண்ணெய் போக்குவரத்து அப்படிங்கிறது இன்னும் பெருசாக பழைய நிலைமைக்கு திரும்பலை. அதனால் எண்ணெய் வர்த்தகம் தடைப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தின் வெளிப்பாடாக நம்ம நாட்டில் வந்து தற்போது கையிருப்பில் இருக்கிற கச்சா எண்ணெயினுடைய அளவாக இருக்கட்டும், அடுத்து வர்றது அப்படிங்கிறது வந்தாலும் கூட அதனுடைய பலன் நம்மளுக்கு கையில் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுக்கான கால தாமதங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும். ஸோ அதனால் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கிறதும் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயமும் நம்ம நாட்டை வந்து ரொம்பவே உலுக்கி இருக்கு. இதனுடைய வெளிப்பாடாக தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து செய்திகளாக இன்றைக்கி வந்து சேரும். ஆனால் அரசாங்கத்துக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே இப்படியாப்பட்ட ஒரு நிலை தான் நம்மளுக்கு வரப்போகுதுன்றது தெரியும். அதனுடைய வெளிப்பாடாக தான் சில நாட்களுக்கு முன்பாக பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்கள் கிட்ட சொல்லும் பொழுது சில முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பார். அதாவது பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனிப்பட்ட வாகனங்களை எல்லாம் பயன்படுத்தாமல் பொது போக்குவரத்துக்கு மாறுங்க. பேருந்துகளில் போகிறதாக இருக்கட்டும், மெட்ரோவில் போகிறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொது போக்குவரத்துக்கு மாறுங்க. தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்துருங்க. ஏதாவது முக்கியமான விஷயம்னா போகலாம், மற்றபடி சுற்றுலா போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வேறு சில விஷயங்களெல்லாம் தவிர்த்துருங்க. அதனுடைய செலவினங்களை நம்ம குறைக்கணும், அதுக்கான எரிபொருள் பயன்பாட்டை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்லப்பட்டது. அண்ட் வந்து அதற்கு பதிலாக நீங்கள் உள்நாட்டு சுற்றுலாவை நீங்கள் வந்து பார்க்கலாம். அது வந்து உள்நாட்டு சுற்றுலாத்துறை அதை மேம்படுத்தும் அப்படிங்கிறதுனால அந்த பாதைக்கு நம்ம திரும்பலாம், உள்நாட்டு சுற்றுலாவுக்கு கவனம் செலுத்துங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்நிய செலாவணி கையிருப்பை நிலைநிறுத்துறதுக்காக தங்கம் வாங்குறத நிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அண்ட் இந்த இடத்துல தங்கம் வாங்குறது ஏன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கச்சா எண்ணெய் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் தங்கம் வாங்கக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க?
எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலை உயரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. ஆனால் அது ஏன் பர்டிகுலர் தங்கம் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கு எழுந்திருக்கலாம். அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு நாட்டில் இருக்கிற தங்கத்தினுடைய மதிப்பை பொறுத்து அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார நிலை அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் அதுதான் வந்து கணக்கிடப்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு டாலரினுடைய மதிப்புக்கும் தங்கத்தினுடைய இதெல்லாம் கணக்கீடுகள்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால் தங்கம் வாங்குறத நிறுத்துங்க. அதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன விஷயங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே இம்போர்ட் ஆகுதோ அந்த இம்போர்ட் ஆகிற விஷயங்கள் இங்கே நம்ம இறக்குமதி செய்கிற பொருட்களில் பிரதானமாக ரொம்ப விலை உயர்ந்த பிரதானமாக இருக்கிற விஷயங்கள் தான் இந்த ஆயிலும் தங்கமும். அந்த தங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் இப்போ ஒருவேளை நம்ம நாட்டில் சொந்தமாக நிறைய தங்க சுரங்கங்கள்லாம் இருந்து அங்கேருந்து தங்கம்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு அது நம்ம நாட்டினுடைய தேவைக்கும் அதிகபட்சமாக இருந்து நம்ம நாட்டிலேருந்து அது ஏற்றுமதி பண்ணுற மாதிரிலாம் இருந்தால் தங்கத்தை வாங்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தங்கம்ன்றது அப்படி கிடையாது. தங்கம் இறக்குமதி செய்யப்படுது. இறக்குமதி செய்யப்படும் பொழுது நம்ம வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு இறக்குமதி செய்கிற பொருட்களுக்கெல்லாம் நம்ம நாடு எப்படி காசு கொடுப்பாங்க அப்படின்னா டாலரில் தான் கொடுப்பாங்க. ரூபாய் வந்து அந்த பக்கம் செல்லாது இல்லையா? ஸோ அது ஒரு பொதுவான ஒரு நாணயமாக, ஒரு பொதுவான ஒரு பணமாக டாலர் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போது அந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வேற இப்போ சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு இந்த ரூபாயின் மதிப்பு சரிஞ்சிருக்கு. அது நம்ம நேற்றைய தகவலின்படி அது வந்து ரொம்ப இதுவரை காணாத ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு அப்படின்றாங்க. நேற்று வந்து ரூபாயினுடைய மதிப்பு ஒரு கட்டத்தில் வரலாறு காணாத அளவுக்கு 96 ரூபாய் 14 பைசா, அதாவது 96 ரூபா 14 பைசா அப்படிங்கிற அளவுக்கு இறங்குனுச்சு. அப்புறம் ஏதோ திரும்ப கொஞ்சம் ஒரு 22 காசு இன்க்ரீஸ் ஆகி 95 ரூபா 86 காசுக்கு நேற்றைய நிலவரப்படி விலை முடிஞ்சிருக்கு. அதாவது ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 95 ரூபா 86 பைசா அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு எப்படி கணக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு பொருள் இங்கே இறக்குமதி ஆகுது அப்படின்னு வச்சுக்கிறீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து அதனோட மதிப்பு $1 நம்ம ஊர் காசுக்கு நம்ம 96 ரூபா நம்ம கொடுத்து அந்த பொருளை வாங்கணும். இப்போ 85 ரூபான்னா 85 ரூபா நம்ம கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கும் 96 ரூபா கொடுத்து பொருளை வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரா 11 ரூபா கொடுக்க வேண்டியிருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்திய ரூபாயின் மதிப்புன்றது வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அப்போ நம்ம தங்கம் மாதிரியான பொருட்கள், நம்ம வெளியிலேருந்து என்னென்ன பொருட்களை வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுலலாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. நம்ம அந்த இறக்குமதிக்கான தேவைகளை நம்ம குறைக்க வேண்டியிருக்கு. அதில் வந்து எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ தங்கம்ன்றது நம்ம நாட்டுக்கு தேவையும் கூட. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கணுன்னா, நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா தான் காசு இருக்குது. அந்த 100 ரூபா காசை வச்சு நம்ம தாக்கு பிடிக்கணுன்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம்? தேவையில்லாத செலவுகளெல்லாம் குறைச்சிட்டு தேவையான விஷயங்களுக்கு மட்டும் கச்சிதமாக செலவு பண்ணி நம்ம குடும்பத்தை நடத்துவோமா? அதே மாதிரியான நிலைமைக்கு தான் இந்தியா இப்போ தள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் வாங்கிறது, நம்மளோட ஆபரண தேவைகளுக்காக தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டேட்டஸ்க்காக நம்ம இது பண்ணுறது தான். நம்மளோட பொருளாதார பேக்கப்புக்கு வச்சுக்கலாம். பட் நம்மக்கிட்ட கணிசமாக இருந்தால் போதுமானது. நம்ம அதுக்காக தங்கம் வாங்கணும்னு சொல்லி நம்ம அதிகமாக வாங்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம நாட்டில் இருக்கிற தங்கத்தினுடைய அளவீடு அப்படிங்கிறது குறையும். நம்ம அதிகமாக இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். ஏன்னா தங்கம்ன்றது நம்மளோட ஆபரண தேவைக்கு மட்டும் கிடையாது. அதை தாண்டியும் சில விஷயங்கள் தொழில்துறைக்கு பயன்படுறதுக்கு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் நிலைநிறுத்துறதுக்கு தங்கத்தினுடைய இருப்புன்றது அவசியமாகுது. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல நம்ம வந்து தங்கத்தை வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கிறதுனால இங்கே ஆல்ரெடி இருக்கிறத கொஞ்சம் தக்க வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால தான் மோடி அவர்கள் சொல்லும்போது அந்நிய செலாவணி கையிருப்பை நிலைநிறுத்துறதுக்காக அந்த அந்நிய செலாவணின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்நிய செலாவணிங்கிறது என்னென்னா, நம்ம வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுருக்கிற மாதிரி இந்த நாட்டுக்கு ஒரு உண்டியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த உண்டியலில் நம்ம வந்து நம்மளோட காசை போட்டு வைக்கிறோம். அந்த காசை வச்சு நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்கிற பொருட்களை நம்ம வாங்கிக்க முடியும்னு வச்சுக்கலாமே. அந்த உண்டியலில் இருக்கிற காசு டாலராக இருக்கும். டாலராக அது கணக்கிடப்படும்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த உண்டியலில் இருக்கிற பணம் தீர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் தீர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த உண்டியலில் கொஞ்சமாக இருக்குது இல்லையா. அப்போ அதை வந்து நம்ம இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியாக இருக்கிற சில மாதங்களுக்கு அந்த காசை வச்சே நம்ம ஓட்டணும். அப்போ ஓட்டணும்னா அதிலிருந்து நம்ம எடுத்து செலவு பண்ணுற அந்த என்னென்ன விஷயத்துக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். அதுக்காக தான் சொல்கிறாங்க, தங்கம் நம்ம வீட்டுக்கு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோன்னா நாட்டினுடைய தேவைக்கான தங்கம் அப்படிங்கிற அங்கே இருக்கிறத வச்சு அதை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணுறது மூலமாக நம்ம இறக்குமதி செய்கிறத குறைச்சிக்க முடியும். இப்போ இதில் வந்து நான் என்னென்ன விஷயங்கள், இதில் தங்கம் மாதிரி தான் இப்போ இங்கே ஆயிலும் வந்து நம்ம நாட்டிலே நம்ம ஓனாக நம்ம ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணல.
நம்ம பிரதானமாக வந்து நம்ம இந்த மேற்காசிய நாடுகளில் அந்த சைடில் இருந்து தான் வாங்குகிறோம். இப்போ அந்த போகிறனால அங்கே கூட இருக்கிற கடையை மூடி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் எங்கேயும் வாங்கவும் முடியல. அப்போ தான் நம்ம மாற்று கடையாக வந்து ரஷ்யாவை நோக்கி ஓடுறோம், வெனிசுலாவை நோக்கி போகிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கான செலவுகள் அப்படிங்கிறது அதில் பர்டிகுலர்லி உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது அந்த வாங்குகிற ஆயிலெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான செலவுகள் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற டாபிக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியது, அது நம்ம இப்போ இந்த இடத்துல பார்க்க வேணாம். ஆனால் செலவுகளை வச்சு பார்க்கலாம். ஸோ அப்படி வாங்கும்போது நம்மளோட அந்நிய செலாவணி கையிருப்புன்றது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ அதை தாக்கு பிடிக்கணுன்னா நீங்கள் வந்து இந்தந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிற இடத்துல தான் தங்கத்தை வாங்காதீங்க அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. அண்டு எரிபொருளையும் சிக்கனமாக பயன்படுத்துங்க, அதுக்காக தான் வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துங்க, தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்துடுங்க. இப்போ இன்னொன்று விஷயமும் சொன்னாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குற சிஸ்டத்துக்கு மாறுங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கட்டும், படிக்கிற பசங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எடுங்க. ஸோ யாரும் வந்து லைவாக அட்டன் பண்ணுறதுன்றது தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாற்று வழிக்கு வாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் ஃபாலோ பண்ண மாதிரி தான். அப்போ வந்து நம்மளோட போக்குவரத்துலாம் ஃபுல்லாக கட்டாக இருந்ததுனால நம்மளுக்கான ஒரு பக்கம் அது பிரச்சனை தானாலும் கூட, இன்னொரு பக்கம் எரிபொருள் சிக்கனம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதே மாதிரியான நிலைமை தான் இப்போது. பட் அது வந்து கொரோனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ராஜடி வந்திருக்க இடத்துல நம்ம அதை நோக்கி கட்டாயமாக நகர்த்தப்பட்டோம் இயற்கையாகவே. ஆனால் இப்போ வந்து நம்ம செயற்கையாகவே அதை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த உரையில் சொல்லப்பட்ட இந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கணும். அண்ட் மோரோவர் வந்து நம்ம எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட தேவையற்ற செலவுகளை நம்ம குறைச்சிக்கணும். இப்போ இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, பெட்ரோல் டீசல் பிரச்சனை, இப்போ சமையல் எரிவாயு பிரச்சனையெல்லாம் அதனோட எஃபெக்ட் என்னென்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறதுனால நிறைய ஹோட்டல்ஸ் மூடினாங்க. ஹோட்டல்ஸை நம்பி இருக்கிறவங்க சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து சரி ஒரு கட்டத்தில் சரி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். அண்டு ஓரளவு சரி செய்யப்பட்டுச்சு தான், இன்னும் அது முழுமையடையலை. அதே போல் தான் இப்போ இந்த பெட்ரோல் டீசல் மூலமாக நம்மளோட அத்தியாவசிய பொருட்களினோட விலையேற்றமும் ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம அதனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கிறோம். இப்போ ஒரு எஃபெக்ட் ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து டாமினோஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாமினோஸ் எஃபெக்ட்னா என்னென்னா, உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா, இந்த வரிசையாக வந்து செங்கலையோ அல்லது சின்ன சின்ன பீசஸையோ இப்படி அடுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒன்றுத்தை தட்டி விட்டால் வரிசையாக எல்லாமே விழுவும் இல்லையா, அந்த எஃபெக்ட் பேர் டாமினோஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல தாக்கம் ஏற்பட்டால் அது வரிசையாக அடுத்தடுத்து எல்லா இடங்களையும், அந்த எல்லா பிரிவுகளையோ, எல்லா வகையான துறைகளையோ அல்லது எல்லா வகையான நிலைகளையோ அது வந்து அஃபெக்ட் பண்ணும் ஃபுல்லாக. அப்படியாப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இப்போது அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னமும் இந்த போரினுடைய சுச்சுவேஷன்ஸ் முடியாதது. அண்ட் மோரோவர் இப்போ வந்து அந்த ஹார்முஸ் நீரிணையை திறந்து விட்டுட்டு பழைய நிலைமைக்கு நம்ம திரும்பிட்டாலும் கூட நம்ம மறுபடியும் பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பழையபடி நார்மல் நிலைமைக்கு திரும்ப கிட்டத்தட்ட ஓரிரு ஆண்டுகள் கூட ஆகலாம் அப்படின்னும் கணக்கிடுறாங்க. அப்போது இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதனால் நாம் மத்திய அரசை இந்த இடத்துல ஆக்சுவலி குறை சொல்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா அந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் எழுப்புகிற கேள்விகளும் ஒரு பக்கம் நியாயமானதாக தான் இருக்குது. அதே நேரம் மத்திய அரசு இதை நோக்கி நகர்ற கட்டாயத்துக்கும் இருக்குது. ஸோ 2 பக்கமும் நம்ம பார்க்கணும். மத்திய அரசு இப்படி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பிரதமர் மோடி அவர்களோட உரையில் என்ன சொல்கிறாங்க. அண்ட் அவங்களே கூட பிரதமர் மோடியாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், பாஜக ஆளும் மாநிலங்களுடைய முதலமைச்சர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட தேவையற்ற அந்த கான்வாயில் இருக்கிற கார்களோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற கார்ஸ் எல்லாம் கூட ஈவிக்கு மாறி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களே முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்படின்ற போது இதனுடைய சுச்சுவேஷன், இந்த நெருக்கடி நிலை எந்த இடத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் ஒரு பக்கம் அவங்க எடுத்தாலும், இந்த பக்கம் எதிர்க்கட்சிகள் சில நியாயமான கேள்விகளை கேட்குறாங்க. முக்கியமான 2 கேள்விகள் ராகுல் காந்தி அவர்கள் கேட்குறது, ஒன்று, ரஷ்ய எண்ணெயை வாங்கிறதுக்கு அனுமதியை கேட்கும் அளவுக்கு நாட்டை ஏன் அவர் கொண்டு வந்தார், இந்த நிலைமைக்கு ஏன் கொண்டு வந்தார்னு பிரதமர் மோடியை நோக்கி இந்த கேள்வி எழுப்புறாங்க. அதாவது அனுமதி யாருக்கிட்டனா, அமெரிக்கா கிட்ட. நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதுக்கு அமெரிக்காவோட அனுமதியை வாங்குகிற நிலைமைக்கு நாட்டை கொண்டு நிறுத்தி இருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை மத்திய பாஜக அரசு இருக்குது. இன்னொன்று, 2வது கேள்வி இப்போ இருக்க பிரச்சனையே டைரெக்டாக சார்ந்தது. அதாவது கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்தபோது, இப்போது கச்சா எண்ணெய் விலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் குறைவாக இருந்துச்சு இல்லையா, அந்த குறைவாக இருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்காமல் அதற்கு பதிலாக மத்திய வரிகள் மூலமாக வருவாய் ஈட்டியது ஏன்
அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, விலை ஏற்றுறீங்க அப்படிங்கிறது, பட் அதுக்கான அந்த வரின்றது இருக்கும் இல்லையா, வரின்றது அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. அப்போ கம்மியாக இருந்த நேரத்திலே இந்த வரியை போட்டிருந்தீங்களா, அந்த வரியை ஏன் போட்டிங்கன்னு இப்போ ஒரு கேள்வி வருது. நீங்கள் முன்னாடியே அப்போ வரியை குறைச்சிருந்துருக்கலாம், அப்போயாவது மக்கள் பலனடைஞ்சிருப்பாங்க, அந்த வரியை நீங்கள் நாட்டு மக்களோட மற்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் இப்போவும் வந்து அதே மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா அப்போ நீங்கள் அப்போ ஏன் கொடுக்கலன்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் மத்திய அரசு நோக்கி வீசப்பட்டு இருக்க கேள்வி கணைகள், அதுக்கான பதில்களை அவங்க சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இது ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இதனோட எஃபெக்டை இப்போ பேங்க்குகளும் வந்து அவங்க அந்த சைடு சில விஷயங்கள் மாற்றங்களை கொண்டு வர போவதாக தகவல்கள்லாம் வருது. அதாவது வட்டி விகிதத்தை வந்து RBI வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உயர்த்த போகிறாங்க, அதுக்கான முடிவுகளை எடுக்கப்படலாம் அப்படின்னு இப்போ பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. அதாவது வட்டி விகிதத்தை உயர்த்துறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பேங்க்ல இப்போ வந்து ஒரு லோன் ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான வட்டி விகிதம் இப்போ ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். இப்போ அதனோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ நம்ம வாங்க போகிற கடனுக்கான வட்டி கட்டுறது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ இன்னொரு பக்கம் நம்ம யோசிக்கலாம், அப்போ நம்ம பேங்க்கில் நம்ம காசு போட்டு வச்சுருக்கோம்ல, அப்போ அதுக்கான வட்டியும் நம்ம இன்க்ரீஸ் ஆகும்ல அப்படின்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வருது. பலன் வரும் தான், ஆனால் அந்த பலன் நம்ம உடனே அனுபவிக்க முடியாது. இப்போ இந்த மாதத்தில், இப்போ ஜூன் மாதத்தில் அந்த வட்டி விகிதத்தை ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோம், அப்போத்துலேருந்து நம்ம வாங்குகிற கடனுக்கெல்லாம் வட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது உடனே அமலாயிடும். ஆனால் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிற காசுக்கான வட்டியை நம்ம வாங்குறது அப்படின்னு இருக்கோம் இல்லையா, பேங்க்லேருந்து நம்ம வாங்குறது, அது ஒரு 2-3 மாதங்களுக்கு அப்புறம் தான் அந்த பலனை நம்ம அடைய முடியும். அந்த வட்டி கணக்கீடு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணுவாங்க, அந்த காசு நமக்கு அப்போ தான் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி வங்கிகளும் கூட இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் உருவாகி இருக்குது. இப்போ நம்மளுக்கு மட்டும்தான் எப்படின்னா கிடையாது, உலக நாடுகளுக்கே இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிங்கப்பூரினுடைய பிரதமர் லாரன்ஸ் வோங் அவர் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது நாம் இப்போ கடினமான காலங்களுக்கு தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். கடினமான காலங்களுக்கு தயாராக வேண்டும். 1970களில் இருந்ததை விட மோசமான நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு வந்து அவர் எச்சரிக்கிறார். அதாவது 1970களில் இருந்ததை விட மோசமான நெருக்கடி ஏற்படும்னு சர்வதேச எரிசக்தி முகமை எச்சரிச்சிருக்கிறாங்க அப்படின்றத மேற்கோள் காட்டி அவர் நாட்டு மக்களுக்கு இந்த விஷயங்களை சொல்கிறார். அதாவது இந்த 1970 காலகட்டங்களில் ஒரு பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளோட அப்பா அம்மாவெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, நம்மளோட அப்பா அம்மாலாம் வந்து பஞ்சம் உழைக்கிறதுக்காக வேறு இடத்துக்குலாம் இந்த டீ எஸ்டேட்லாம் போய் வேலை பார்த்தாங்க, காஃபி எஸ்டேட்டில் வேலை பார்த்தாங்கன்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நாட்டில் இருந்துச்சு. அப்போது அப்படியாப்பட்ட சுச்சுவேஷனை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னு ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவருடைய நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கிறார். அப்போது நம்ம இதனோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ பிரச்சனைகள் இதுதான். ஒரு பக்கம் கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றம் அண்ட் அதனுடைய தட்டுப்பாடு அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் வந்து சமையல் கேஸ் சிலிண்டர் பிரச்சனை அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் தற்போது அந்த தங்கம்லாம் வாங்கக்கூடாது, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான தொடர் பிரச்சனைகள் இருக்குது. இது நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை உழுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்படியாப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம வெறும் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லிக்கிட்டு இல்லை, ஆனால் அவங்களுக்கான பொறுப்பு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்மளுக்கும் பொறுப்பு இருக்குது. ஸோ இதனோட சொல்யூஷன் தான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த இடத்துல ஒரு நாட்டினுடைய ஒரு பிரஜையாக பொறுப்பு இருக்குது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயந்தான். நம்மளுடைய தேவைக்கு அதிகமான செலவினங்களை நம்ம எதுவும் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். அது வந்து நம்மளோட பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், நம்மளோட பவர் கன்சப்ஷனாக இருக்கட்டும், அதை கரண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுவாக இருக்கட்டும், இந்த தங்கம் வாங்குறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்மளோட தேவைக்கு அதிகமாக வச்சுக்க வேண்டாம், சிக்கனமாக இருக்கணும். நீரை சேமிப்போம் உலகத்தை காப்போம்லாம் ஒரு மூமெண்ட்லாம் எடுத்தாங்க இல்லையா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பெட்ரோல் டீசலை சேமிப்போம், நம்ம நாட்டை காப்போம் இப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டுருக்கோம். ஸோ தங்கத்தை அதிகமாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, நம்மளுடைய நாட்டை காப்போம் இப்படின்ற நிலைமையை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு மக்களுக்கும் பொறுப்பு இருக்குது. தேவையற்ற செலவினங்களை குறைங்க, தேவையற்ற பயணங்களை குறைங்க, தேவையற்ற வாகன பயன்பாட்டை குறைங்க. முடிஞ்சால் நம்மளோட பழைய நிலைமைக்கு இந்த சைக்கிள் வாங்குறது இந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இந்த கரண்ட் அடுப்புலாம் இப்போ அநேகமாக சேல்ஸ் அதிகமாக ஓடிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு மாற்று வழிகளை நோக்கி மக்கள் நகர வேண்டிய தேவை இருக்குது. EV வெஹிக்கிள்ஸ்க்கு மாற வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்டர்னேட் சொல்யூஷனை நோக்கி நம்ம நகர வேண்டி இருக்குது. ஸோ அதில் கவனம் செலுத்துவோம். மறுபடியும் சொல்கிறேன், தேவையற்ற செலவினங்களை, தேவையற்ற பயன்பாடுகளை குறைப்போம். அதுதான் இப்போதைய காலகட்டத்தில் நம்மை நாமே தற்காத்துக்கிறதுக்கான ஒரு வழி, நம்ம நாட்டையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிற மெசேஜை சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி.